எஃப்சிசி டேக்கிங் ஆன் ஆசிக் பிரதர்ஸ் கும்பகோணம். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க கும்பகோணம். 8 ஓவர் ஃபார்மேட்டு, 2 ஓவர் காமன் பவர் பிளே, 1 ஓவர் பேட்டிங் பவர் பிளே. 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அட்வொகேட் தீபன், ஓப்பனிங் பவுலர் சந்தோஷ். ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் ஸ்ட்ரைட்டாகவே சுவிச்சிட்டு சுற்றி முடிச்சுட்டாருங்க. ஃபென்டாஸ்டிக் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க இங்கே எஃப்சிசிக்கு. காட் சேஞ்ச் திரும்பி பார்த்தாரு, காலில் போட்டிருக்காங்க. தேர்ட் பால் ஸ்லோவராக போட்டாங்க, ஃபுல்லராக போட்டாங்க. 4 ஃபீல்டர் வச்சு போட்டிருக்காங்க. எல்லாருமே உள்ளே இருக்காங்க. தீபன் ஸ்ட்ரைக்கில் இருந்தபோது லாங்கான் வச்சுருந்தாங்க, டீப் ஸ்கொயர் வச்சுருந்தாங்க. உதயா ஸ்ட்ரைக்கு வந்ததுக்கப்புறமா லாங்கான் லாங் ஆஃப் ரெண்டுமே வியை விட்டு விலக்கி வச்சுருக்காங்க. போன பால் வைடு போயிருந்துச்சு. ரீபால் தூக்கி உள்ளே போட்டார். ரிலீஸை மட்டும் வச்சாங்க, மீடியம் பேஸில் போட்டாங்க. நல்லா விலகி வந்த பேட்டை விட்டு உள்ளே வர வச்சிட்டாரு பேட்ஸ்மேனே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சுகுந்தன் வந்தோடனே நல்லா பெண்ட் பண்ணி ஆட பார்த்தாரு. பிக் பண்ண பார்த்தாரு பேட்ஸ்மேன். ஜஸ்ட் அவுட் சைட் ஆப்ஷன் போடப்பட்ட பந்து, அதை கிராஸ் ஆட பார்த்தாங்க. எண்ட் ஆஃப் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. முதல் பால் 6 போச்சு. அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சி போட்டிருக்காரு. 2 ரன்னில் போட்டார். மீதமுள்ள வந்தேன் அதில் ஒரு விக்கெட் வேறு. உதயா அவர்கள் ஆட்டம்லேருந்து வெளியே. செகண்ட் ஒரு லெஃப்ட் ஆம் கொண்டு வந்திருக்காங்க வினோத். லெஃப்ட் ஆம் ஓவர் த விக்கெட்டு. இந்த முறை அந்த ஃபீல்டிங் செட்டப் வைக்கல, அதை யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லலாம். ஸ்வீப் ஷாட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஃபாஸ்ட் பவுலரை ஆடி காட்டியிருக்காரு. கரெக்டாக ஸ்கொயர். இந்த மேட்சோட முதல் பந்து வச்ச ஃபீல்டிங் சமயம் இருந்துச்சு அவருக்கு. அவர் எங்கே அடிப்பாரோ அங்கே பார்த்து வச்சுருந்தாங்க. ஸ்வீப்பில் சுவிட்சிட்டு மீண்டும் சுவிட்சிட்டு கேப்பில் போயிருக்கு, தரையோடு போயிருக்கு. இது வரைக்கும் போகலை, போயிடுச்சு. ஒரு 4 ஓட்டம் கிடச்சிருக்கு. செகண்ட் டைம் சுவிட்சிட் மூலயமா பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. முதல் சுவிட்சிட்டு 6ஆம் ஆயிடுச்சு. இந்த ஓவரில் வரக்கூடிய 2வது பவுண்டரி தீபன் ஒரு பேட்லேருந்து. இன்சைட் ரோட்டுக்கு பாடி லைனில் வந்தார். பேட்ஸ்மேன் அதை துரத்தி ஆட பார்த்தாரு. இன்னர் பட் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. ஸ்டெப் அவுட் பண்ணி அட்வான்ஸ் பண்ணார். ஃபாஸ்ட்டாக வேறு போக பார்த்தாங்க சுகுந்தன். இன்னும் டைமிங்க்கு எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மோர் வர விட்டு அந்த அப்பில் வச்சார் பேட்ஸ்மேன். அண்ட் மீண்டும் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு தீபன். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்க்கு ரெடியாக இருந்தார். ரொம்ப லோவாக லூஸாக பிடிச்சி நிற்கக்கூடிய பேட்ஸ்மேன். 4 அரெஸ்ட் பண்ணிடுவார். வர விட்டு அதுக்கப்புறமா கட்டும் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். நிறைய பால் சுவிட்சுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு இந்த தடவை. அதில் சக்ஸஸ்ஃபுல் ரேட்டாக நிறைய பவுண்டரி வந்திருக்கு ஒரு பேட்லேருந்து. இப்போ ஒரு முக்கிய வந்து காமன் பவர் பிளே ஓவரில் கைக்கு பக்கத்தில் போச்சு. வெரைட்டி வர முடியுமானா வந்திருக்காரு. லாங்கான் விலக்கி வச்சுருந்தாங்க. சுகுந்தன் ஓடிட்டார். எனக்கு தெரிஞ்சு பிடிச்சி அடிக்க முடியல. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 24 ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவரில் மட்டுமே கிட்டத்தட்ட 16 ரன் கொண்டு வந்திருக்காரு. மேக்ஸிமம் ரன்ஸ் பவுண்டரியிலே பதிவு பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம் தீபன். இந்த ஒரு படம் சந்தோஷ். லோட்டாஸ் பால் தரையோட போயிருக்கு. தடுக்க ஆள் அன்ஸ்டாப்பபிள். 4 ஓட்டம் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். சுகுந்தன் இந்த முறை டைமிங்க்கு பார்த்தாரு. போட்ட மெரிட்டுக்கு ஆட பார்த்து ஒரு 4 ஓட்டம் கிடச்சிருக்கு. செகண்ட் பால் ஓவரில் யாக்கிங் லென்த் விழுந்துச்சு. லைனை ஃபுல்லாக கவர் பண்ணல இந்த முறை பேட்ஸ்மேன். பெரிய ஷாட்கான முயற்சி பேட்டில் பட்டு ஸ்டிக்கில் படாமல் விக்கெட் கீப்பர் கைக்கு 1 பவுன்ஸில் வந்திருக்கு. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு. தெளிவாக போட்டுட்ருக்காருங்க, விலக்கி போட்டுட்ருக்காரு. அடிச்சே பார்த்துருக்கலாமேன்னு ஆக்ரோஷத்தோட சொல்லிகிட்டு இருக்காரு. லாஸ்ட் ஓவர் ஸ்லோவராக போட்டாங்க. மீண்டும் விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. அந்த டிரைவுக்கான டைமிங் இந்த முறை கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. அது 1 மோர் டாஸ் பால். இதுவும் சரியாக படலை. கொஞ்சம் ஃப்ளோட்டோட போட்டாங்க. டிப்போட இறங்குச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2ஆக இருக்கும். டேஞ்சர் தீபனுக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30. அதே ஒரு விக்கெட் விட்டு இந்த ஓவரில் ஒரு பவுண்டரி கொடுத்து அதுக்கப்புறமா மீதமுள்ள பந்தில் கன்சீட் பண்ணது ஒரு 2 ரன்னு. 6 ரனில் பிடிச்சி போட்டு போயிட்டார் சந்தோஷ். இந்த ஒரு பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க தீபன் ஸ்ட்ரைக்கில். இன்சைட் அவுட் குத்தி கட் ஆகும். அதுக்கு ரெடியாக இருக்கணும். பிடிச்சிட்டாங்கன்னு தோணுது. விக்கெட்டாக பிடிச்சிட்டாங்களா? அம்பையர் நாட் அவுட். தீபன் உள்ளே வந்துட்டார். 2வது பால் ஸ்லோவராக போட்டார். அந்த டிப்பை வர விட்டானாங்க. கவர்ஸில் ஸ்டாப் பண்ண சிங்கிள் ஓட முடியலை. டாட் பால். போன பால் வைடு. ஸோ காட் சேஞ்ச். குத்தி கட் ஆகும். ஃபாஸ்ட்டாக இருக்க முடியல ஃபீல்டரால். ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் ஆள் வச்சுருந்தாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. டாஸ் பால் வர விட்டு அந்த லோட்டாஸாக பிடிச்சி பாட்டமேட்டை யூஸ் பண்ணி ஸ்டெப் பண்ண பார்த்தாரு. போன பால் வைடு. ரீபால் தான் பால். சுகுந்தன் ஆன் ஸ்ட்ரைக். ஆஃப் சைடில் பேட்டை விட்டு பார்த்தாரு. பாட்டமேட்டை யூஸ் பண்ணி பார்த்தாரு. ஆன் சைடுக்கு போச்சு. பெரிய ஓப்பன். அந்த ஓப்பனில் தரையோட போயிருக்கு.
தடுக்க முடியல. இந்த பவுண்டரி எல்லாம் எடுத்துக்கணும். சுகுந்தனோட டைமிங் ரொம்ப முக்கியம். எஃப்சிசியோட கட்டமைப்புக்கு அந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி தரணும். இந்த ஒன் மோர் லெஃப்டா திரும்பி ஆட முயற்சி. அவரோட ஸ்ட்ரகிள் இன்னிங்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு பட செல்வா 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 42 ஸ்கோரு, 1 விக்கெட் விட்டுருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் அந்த முதல் பால். அவர் எதிர்பார்த்த டைமிங் கிடைக்குதா, கைக்கு போதான்னு பார்ப்போம். கைக்கு தான் விட்டு தராமல் அந்த கேட்ச் எடுத்துட்டாங்க. லாங் ஆஃப் விலைக்கு வச்ச விக்கெட் அழுட்டாங்க. நேரில் சிப் பண்ணி தான் சேஃபாக ஓடி எடுக்கப்பட்ட 2 இருக்கும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சரவணன். 2வது பந்து வர விட்டு சீக்கியா ப்ளே பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வச்சுருந்தாங்க, லெக் ஸ்லிப் வைக்கல. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஃபீல்டர் ஓட விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். பால் ஆடிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு 4 ஓட்டம் கிடச்சிருக்கு. ஸோ ரன்ஸ் எப்போல்லாம் தேவையோ அப்போ ரன் மிஷின் தேவை அப்படின்னு தெரிஞ்சு அவர் முன்னாடி இறக்கியிருக்காங்க. மீண்டும் ஒரு ஹிட்டர் பக்கம் போகலை, பார்ட்னர்ஷிப்புக்காக தான் இப்போ கொண்டு வர பார்க்குறாங்க அடுத்த பேட்ஸ்மேனை. 3rd பால். இப்போ ஃபுல்லாக லெக் சைடில் நகர்ந்து ஆட பார்த்தாரு. போன பால் முழுக்க ஸ்டிக்கை காட்டி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஏறினார். மீண்டும் ஸ்விட்ச் ஹிட். அந்த ஸ்விட்ச் ஹிட்டு இந்த லெஃப்டாக திரும்பி ஆடுறப்பெல்லாம் ஆள் இருந்தாலும் ஆறா மாறுதுன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 6 ஒரு 4 அந்த ரிவர்ஸ்லேயே போட்டு தாக்கியிருக்காருன்னு சொல்லலாம் தீபன். 5th பால். இந்த முறை டாட் க்ளோஸாக போட்டார், அவ்வளோ வித்து கொடுக்கல இந்த முறை. 1 மோர் கிராஸாக போக பார்த்தாரு. ஃபாஸ்ட் பவுலர் போட்டால் கண்டிப்பாக ஸ்வீப் ஷாட் எதிர்பார்க்கலாம். 5 ஓவர் முடிவில் 53 ஸ்கோரு. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க எஃப்சிசி. மீண்டும் லெஃப்ட் ஹாம் பவுலர். 2 வா அப்படின்னு உடனே கேட்டாரு. கப்பல் ஆஃப் ரன்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே. 2nd பால். பவுலர் வேரியேஷன் போட்டு பார்த்துருக்கோம். வேரியேஷனான ஷார்ட் ஆட பார்க்குறாரு. ஃபிளாட்டான த்ரோ வரல, அதுக்குள்ளே ஓடி எடுக்கப்பட்ட 2. ஏஜன் கான் கேரி ஆகியிருக்கு எனக்கு தெரிஞ்சு. எஸ், கேட்சா பிடிச்சிட்டாங்க விக்கி. 15 பால் 35. ஒரு தனி நபரோட போராட்டம் முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். எஃப்சிசிக்காக தீபன், விவேக் தீபன். நியூ பேட்ஸ்மேன் தொட்டி விவேக். வினோத்லேருந்து அடுத்த பந்து. மீண்டும் விக்கெட்டுங்க, பேக் டு பேக் விக்கெட்டு. ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அவருக்கு இருக்க ரீச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் பிடிச்சிருந்தாங்கன்னா அந்த பந்தை பிடிச்சிருப்பாரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் காமராஜ். இந்த பால் விக்கெட்டமான ஹேட்ரிக். அந்த ஹேட்ரிக் கிடைக்குமான்னு பார்ப்போம். லோட்டாஸ் பால் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஸ்விட்சிட்டு போகிறத பார்த்து போகிறாருங்க இந்த லெஃப்ட் ஆம் வினோத். 6 ஓவர் முடிவில் 58 ஸ்கோரு, 4 விக்கெட் விட்டுருக்காங்க. மீண்டும் ஒரு லெஃப்ட் ஆம் பவுலர் கொண்டு வந்திருக்காங்க. இவருக்கான 2வது ஓவர். முதல் பால். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்து கச்சார் ஆட பார்த்தாரு. அதுக்கு இடம் கொடுக்காம ஃபுல்லராக போட்டிருக்காங்க பவுலர். வெல் எக்ஸிக்யூட்டட். 2nd பால். கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணாங்க. லாஃப்ட்டுக்கான முயற்சி அவுட் சைட் ஆப்ஷன்ஸில் மிட் விக்கெட்டுக்கு போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக வந்தார், அதனாலேயே விட்டாங்கன்னு சொல்லலாம். பேக்கப் கரெக்டாக வந்தாங்க, பட் இருந்தாலும் ஓடி எடுக்கப்பட்ட 2. 3வது பால். நேரில் சிப் பண்ணியிருக்காரு. ஒரு லாஃப்ட் கேப்பில் போகும். 4 ஓட்டம் போயிடுச்சு. ஓடி எடுத்ததெல்லாம் போதும். விக்கெட் 2 போச்சு. இப்போ நான் பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு பதிவு பண்ணி கொடுத்துருக்காருங்க சரவணன். லெஃப்டாக திரும்பி அந்த கேப்லேயும் காட்டியிருக்காரு. இந்த இன்னிங்ஸில் தீபன் அவர் பேட்லேருந்து நிறைய பவுண்டரி சுவிட்சிட்டில் பார்த்தோம். 2 ஒரு 4 பதிவு பண்ணியிருந்தாரு. இப்போ பார்த்தா நேரில் ஒரு 4, இப்போ சுவிட்சிட்டை போட்டு கவர்ஸ் திசையில் ஒரு 4 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு சரவணன். விக்கெட்டை காட்டி ஆடி விக்கெட்டை விட்டுட்டாரு. ஆஃப் ஸ்டம்பில் பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸ்ட்ரைக்கில் பிரதீப் வந்தோடனே ஒரு வைடு வாங்கிட்டாரு. தடுக்க முடிஞ்சிருக்கு. கையில் பட்டு ஸ்லோ ஆகியிருக்கு. லேட்டாக ஓட பார்த்தாங்க, விக்கெட்டை விட்டுருக்காங்க. இந்த ஓவரில் நிறைய விக்கெட் விட்டுருக்காங்க. கடைசி 2 ஓவராகவுமே நிறைய விக்கெட் போயிருக்குன்னு சொல்லலாம். 7 ஓவர் முடிஞ்சிருக்கு, 70 ஸ்கோரு, 6 விக்கெட் விட்டுருக்காங்க. முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் போகிறதுக்கு ராகேஷ் வந்திருக்காங்க. முதல் பால். காமராஜ் ஆன் ஸ்ட்ரைக். கையை திருப்பி போட்டாங்க, ஸ்லோவராக போட்டாங்க. பாட்டம் ஆஃப் த பேட்டில் எடுத்தார். ஓடி எடுக்கப்பட்ட 1. இப்போ அன்பு அவர்கள் ஸ்ட்ரைக்கில். 2nd பால். பிக் பண்ண பார்த்தாரு. பேட்டை டேப் பண்ணுற லைன்லேயே போட்டார் பவுலரும். ஓடி எடுக்கப்பட்ட 1. 3வது பால். வர விட்டு ஸ்லாட்டில் வாங்கி ஒரு அடியை போட்டாருங்க. ஃப்ளாட் ட்ரெஜெக்டரியில் ஒரு 6 பேருக்கு. இது முதல் 6. கண்டிப்பாக இந்த 6 பந்தில் ஒரு 15 கண்டிப்பாக கொண்டு போக பார்ப்பாங்க மினிமம். அதுக்கான ஒரு அடித்தளம் போட்டு கொடுத்துட்டாரு. ஒரு அடியை போட்டு கொடுத்துட்டாரு காமராஜ். பேட்ஸ்மேனோட மூமெண்ட்டும் இருக்குது. லாஸ்ட் ஓவர் குத்தி போட்டாங்க. ஃபுல் ஷாட்டு. ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் டாட் பாலாக மாறி இருக்கு. ஃபேட் ஆஃப் த இன்னிங்ஸ் கண்டிப்பாக இந்த பந்தில் இருக்குது. ஒரு முக்கிய பந்து.
அதையும் ஸ்லோவராக தூக்கி உள்ளே போட்டார். பாக்ஸ் டு பாக்ஸ் தூக்கி போட்டாங்க. முதல் இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க. டார்கெட் 79. சேசிங்காக மாரி ஸ்டெக்கில் ஓப்பனிங் போர்டர் அட்வொகேட் தீபன். ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் எக்ஸிப் எழுதி ஒட்டி வச்சிருக்காங்க சர்க்கிள்குள்ளே. சேஸில் முதல் பால் விக்கெட் கீப்பர் கைக்கு போட்டுக்காரு. ராஸாக போயிட்டாங்க. போட்ட மெரிட்டுக்கு ஆடினா மெடல் பண்ணிக்கணும். கான்ஃபிடென்ட்டோட ஆடணும் பேட்ஸ்மேன். ஓவர் பிளே ஓவர். ஸோ கண்ட்ரியில் டீப்பில் ஒரு ஆள் போட்டு வச்சுட்டாங்க. டி கோஸ் ஆள் போட்டு வச்சுருக்காங்க. ரெண்டாவது பந்து ஃபுல்லர் போட்ட இடத்துக்கு ஆடினார்னு சொல்லலாம். தடுக்க வந்தாங்க, ஃபாஸ்ட்டாக வந்தாங்க ஃபீல்டர். ஓடி எடுக்கப்பட்ட 1. இப்போ விக்கி ஸ்டேக்கில் இருக்க போகிறாங்க. மூணாவது பால் ஆள் உள்ளே வச்சு போட்டுருக்காங்க. சர்க்கிள்குள்ளேயே ஓடி எடுக்கப்பட்ட 1. விலக்கி போட்டார். வைட் யார்கர் பேஸோட போட்டு காட்டியே இருக்காரு. இதுக்கு முன்னாடி போட்ட பந்துகள் இவ்வளோ பேஸோட போடலை. ஸ்லோவர் 1. அந்த வேரியேஷன் குத்தி கட் எடுக்கும். பம்ப் எடுத்து போயிருக்கு. பெருசாக கட் எடுக்கலை. தேர்ட் மேன் உள்ளே வச்சு போட்டாங்க. நவீன் இங்கே ஓடி எடுக்கப்பட்ட 2. வித்வுட் ஆஃபர்ட் பேட்டை விட்டு பார்த்தாரு. கையில் பட்டு டிவைட் ஆகி போயிருக்கு. பட் இருந்தாலும் சர்க்கிள்குள்ளே இருக்குது. எண்ட் ஆஃப் ஓவர் வித்தவுட் கன்சீடிங் இனி பவுண்டரி போடப்பட்ட ஓவர். 5 ரன் ஓவர். விக்கெட்டோட நம்ம ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே கும்பகோணம். செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே பார்த்துக்கு லெஃப்ட் ஆம் கொண்டு வந்திருக்காங்க. முதல் பால் அன்பு அவர்கிட்ட அந்த இடம் ஓப்பன். மினிமம் சிங்கிள் எடுத்துருவாங்க. செகண்ட் பால் 2 ஸ்டெப்பில் போட்டார். அதே இடத்துக்கு போயிருக்கு. இதுவும் சிங்கிளாக தான் இருக்கும். லாங்காக 4 விக்கெட்டில் விலக்கி வச்சுருக்காங்க. கண்ட்ரி தேர்ட் பால் ஸ்ட்ரெயிட்டில் வேக்கண்ட். அந்த வேக்கண்ட்டை பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லலாம். ஒரு 4 ஓட்டம் கிடைக்குது. கான்ஃபிடென்ட்டாக பாசிட்டிவாக அடிக்கப்பட்ட 4 ரைட் ஃப்ரம் த பேக் ஃபுட் இந்த கேப் as well as edge and gone. ஃபாஸ்ட் அட்வான்ஸ் அந்த புல் ஷாட்டுக்கு போயிட்டாரு. ஸோ விக்கெட் லெஃப்ட் ஹாம் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராகேஷ் உள்ளே போட்டுக்காருங்க. லெஃப்ட் ஹாம் ஆங்கிளோட உள்ளே கொண்டாந்து காட்டியிருக்காரு. செம்ம இடம். மீண்டும் செம்ம இடம். அது கேப்பில் போட்டார். சுகுந்தன் அங்கே ஸ்டாப் பண்ணி கொடுக்க ஓடி எடுக்கப்பட்ட 2 இருக்கும். கண்டிப்பாக 4 போயிடுச்சுன்னு நினச்ச இடத்துல 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. 5 ரன் ஓவரை தொடர்ந்து 8 ரன் ஓவர். 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. காமன் பவர் பிளே 13 ஆடி இருக்காங்க. 1 விக்கெட் விட்டு. இந்த ஒரு நவீன் பாபு ஃபர்ஸ்ட் பால் குத்தி வெளில கொண்டு போனாங்க. செகண்ட் பால் ஒரு சின்ன டேப் லெக் சைடில். அங்கே டைமிங் கிடைச்சாலும் ஓட முடியல. ஓடி எடுக்கப்பட்ட 1 மட்டுமே. நல்லாவே தூக்கி போட்டாங்க. யாக்கிங் லென்த் விழுந்துச்சு. சர்க்கிள்குள்ளே இருக்குது. ஸ்கோர் போர்டை மூவ் பண்ணியிருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1 மீண்டும் சப்போர்ட் பண்ணி பார்த்தாங்க. அவுட் சைட் ஏஜ் அது கேப்பில் போகும் எனக்கு தெரிஞ்சு. டிகே விரட்ட முடியுமா? எங்கடா தேர்ட் மேன் யோசிச்சப்போ தேர்ட் மேனை ஏற்றி வச்சுருந்துருக்காங்க. லெக் கட்டுற போகிறாரு. சுவிட்ச் எடுக்க போயிடக்கூடாதுன்னு அங்கே தேர்ட் மேனை ஏற்றுனாங்க. தூக்கி போடப்பட்ட பந்து வளைஞ்சு போகுது. விட்டு தராமல் கேட்ச் எடுத்திருக்காங்க. உதயா நினைக்கிறாங்க ஃபீல்டர். ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஓயோ க்ளோஸ் ஆஃப் ஸ்டம்ப்க்கு க்ளோஸாக போடப்பட்ட இந்த டாஸ் பால் நல்லா டிப்பாகி இறங்குச்சு. 2வது எக்கனாமிக்கல் ஓவர். இந்த செகண்ட் இன்னிங்ஸில் சேஸ் அப்போ 3 ரன்ல பிடிச்சி போட்டு போயிருக்காரு. 30 பால் பாக்கி இருக்குது. 63 தேவை. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 16 ஆடி இருக்காங்க. இந்த ஒரு போட விக்கி வந்திருக்காங்க. முதல் பால் லோட்டாஸ் பாட்டம் மேட்டை யூஸ் பண்ணி திருப்பி கொடுத்தாரு. டெஃப்ட் டச். டெஃப்ட் அடுக்க வந்தாங்க. ஸ்கொயருக்கு வந்தாங்க. 2வது பந்து போல்டுங்க. ஃபாஸ்ட்டாக எடுக்க பார்த்தாரு பேட்ஸ்மேன். விக்கி வெர்சஸ் விக்கி. ஹிட்டரோட விக்கெட். ஹிட்டர் விக்கியோட விக்கெட்டை ட்விஸ்ட் விக்கி எடுத்திருக்காரு. பேட்ஸ்மேன் பிரேம் ஒரு அடி முன்னாடி இழுத்து போட்டாங்க. கேட்சை பிடிக்க ஆள் கிடையாது. ரொம்ப டீப்பில் இருக்காங்க. நின்று தெளிவா வாட்ச் பண்ணி ஆடப்பட்ட பந்து த்ரூ கவர்ஸ் அடிச்சு கொடுத்தாருங்க. ஒரு 4 ஓட்டத்தை பதிவு பண்ணி கொடுத்தாருங்க பேட்ஸ்மேன். பவுண்டரி வந்து டெக்கேட்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் குவாலிட்டியை காட்டியிருக்காரு பேட்ஸ்மேன். சீக்கியா போட்டார் நினைச்சா விக்கெட்டை விட்டுட்டாங்க. செகண்ட் டைம் இந்த ஓவரில் போல்டு டார்கெட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தார். அடுத்த பந்து பாசிட்டிவாக செக் பண்ண பார்த்துருக்காரு. வந்த நியூ பேட்ஸ்மேன் குத்தி பெரிய பம்ப் எடுத்து போச்சு. ஒரு 4 ஓட்டம் கிடச்சிருக்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 26 ஸ்கோரு. 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் கும்பகோணம். இந்த ஒரு மீண்டும் அட்வொகேட் தீபன் அவருக்கான 2வது ஓவர். இந்த ஒரு பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க. முதல் பால் மிடில் அண்ட் ஆஃப் ஸ்ட்ரைட்டாக சொருவ பார்த்தாரு. சிங்கிள். ஒரு பிக்கப் ஷாட்டு. மைல்ஸ் இன் டு த கிரவுடுன்னு சொல்கிற அளவுக்கு அடிச்சிருக்காருங்க. சரியான பிக்கப் ஷாட்டு. ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்த பந்து அதை எப்படியோ எடுத்துட்டாரு.
டாஸ் பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருக்காரு. ஸ்லைஸ் ஆகியிருக்கும், கேப்லையும் போயிருக்கும் பட்டிருந்தா. வித்து கொடுத்து போட்டாலும் பந்தை குத்தி உள்ளே கொண்டாந்துருக்காரு. கட் ஷாட் தலையை தாண்டி போயிருக்கு. தேர்ட் மேன் கிடையாது. பிடிச்சிடறா தம்பியாலும் பிடிக்க முடியல. இந்த பேட்ஸ்மேன் முருகேசன் அவர் பேட்லேருந்து 2-4 ஒரு 6 வந்திருக்கு. ஃபுல்லாக கமிட் ஆகலை. 5 ஓவர் முடியல, 37 ஸ்கோரு, 4 விக்கெட்டு. இந்த ஒரு நவீன் அவருக்கான 2வது ஓவர். முதல் பால் அடிச்சும் பார்த்தாங்க. இப்போ ஓடுறாங்க அந்த ஒரு ரன்னை. செகண்ட் பால் ஒரு பெரிய லான்ச். கண்டிப்பா இது மிகப்பெரிய லான்ச். இந்த பேட்ஸ்மேன் பேட்லேருந்து ஸ்வெப்ட் அவே இன் ஸ்டைல். ஸ்வீட்டான ஷாட்டு, ஸ்வீட்டான டைமிங். அந்த பேட்லேருந்து குத்தி கூட போடலை, விலக்கி ஃபுல்லராக ஒயிராக தான் போட பார்த்தாரு. அங்கேருந்து கலட்டி எடுத்துருக்கான்னு சொல்லலாம். கிளப் அவே நைஸ்லின்னு சொல்லலாம். இங்கே இருந்த பந்தை கரெக்டாக ஸ்கொயர் கமிச்சிருக்காரு. அதே மாதிரி பிக்கப் ஷாட். இந்த முறை கட்டர் போட பார்க்கல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட பார்த்தாரு. இப்போ போட்டார் ஒரு ஸ்லோவர் வேரியேஷன், ஃப்ளோட்டு கொடுத்து போடப்பட்ட பந்து. ஸ்விங் அண்ட் மிஸ். கட்டர் பாலை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டியிருக்காரு. முக்கியமான ஒரு பந்து, அதுவும் ஒரு ட்ரிக்கி பால். சாஃப்டாக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. டிகே பக்கம் போச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 1 ஓவர் முடியுது. 6 ஓவர் முடியல, 45 ஸ்கோரு, 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் கும்பகோணம். இந்த ஒரு மீண்டும் லெஃப்ட் ஆம் அன்பு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் பால் கேப்பில் பேருக்கு தெரிச்சு, பேருக்கு ஃபாஸ்ட்டாக வேறு பேருக்கு. இந்த மாதிரி 4ன்னு வச்சுக்கலாம். ஃபுல் முனைப்பட முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம். வந்த பெரிய ஷாட், பிக் ஷாட் எல்லாமே அவர் பேட்டில் தான் வந்திருக்கு. வைடுக்கு அப்புறமா டாட் பால். அடுத்த பந்து பேக் ஃபுட்டில் ஒரு பஞ்சு கூட கிடையாது. ஆக்சுவலாக பேட் ஃபேஸை மட்டும் ஓப்பன் பண்ணான்னு சொல்லலாம். வித்தோட தான் போட்டார். எனக்கு தெரிஞ்ச லைனுக்குள்ளே உள்ளே கொண்டு வராரோ. இதையும் விலைக்கு தான் போட்டிருக்காரு. ஒரு பால் கூட பாடி லைனுக்கு வரவே இல்லை பேட்ஸ்மேனுக்கு. கப்பல் ஆஃப் ரன்ஸ் இங்கே. இந்த 1 மோர் ஸ்லோவராக போட்டார். கடைசி பந்து மட்டும்தான் ஸ்டிக் லைனே வந்தார். மற்ற எல்லா பந்தும் வெளில தான் போட்டிருக்காங்க. டேரக்டாக போட்டிருக்கு. சரியான அடி, ஒரு அடி அடிச்சுட்டாங்க. விக்கெட்டோட முடிக்கிறாங்க இங்கே. இந்த ஒரு டிகே லாஸ்ட் ஓவர் 6க்கு 28 தேவை. லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஸ்லோவராக போட்டார். ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க பேட்ஸ்மேன். செகண்ட் பால் 5க்கு 28. மீண்டும் ஸ்லோவர் பால் தான். கட்டராக போட்டு ட்ரிக்கியாக திருவி எடுக்க பார்க்கல, வேகத்தை மட்டும் கம்மி பண்ணி போட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1. 4க்கு 27. செம்ம ஸ்லோவாக போட்டாங்க. ஒரே கையில் விட தான் முடிஞ்சு. கேட்டு எடுக்கணும், விக்கெட் கீப்பர் பார்த்து எடுக்கணும். பிடிச்சே கொடுத்தாரு. சரவணன் மிஸ்டேக் எதுவும் பண்ணலை, பெருசாக பண்ணலாம் மாட்டார். சந்தோஷ் டேக்கில் 3 மோர் ரிமைனிங். ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து. லாஸ்ட் 2 மோர். நிறைய பால் ஸ்லோவராக போட்டிருக்காரு. வளைஞ்சு போகுது. பவுலரை தான் விரட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். போன பால் வைடு. லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. ஃப்ளாட்டாக அடித்தார். அந்த இடத்துல ஒரு 4 ஓட்டம் கிடைக்குது. லெஃப்டி 4 அடிக்க டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க. மேட்ச் ஒன் பை FCC.